ஐவர்ஸ் வணக்கம். அண்மையில் ஒரு படப்பிடிப்பு முடிஞ்சு சாயங்கால நேரத்தில் கேரவனில் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு இருந்த ஏகி பாபு அவர்கள் அந்த கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடின 5 பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. உடனே இவர் போயிட்டு அந்த பசங்கக்கிட்ட அந்த பேட்டை வாங்கிட்டு, தம்பி நான் 2 பால் போடுறா நான் அடிக்கிறேன்னு சொல்லி அந்த கிரிக்கெட்டை வாங்கி விளையாடினார். விளையாடும்போது சொன்னார் அந்த பசங்கக்கிட்ட, யாராவது ஒரு கேட்ச் பிடிச்சின்னா உங்களுக்கு ஒரு 1000 ருபீஸ் தருவேன்னு சொன்னார். இப்போ அந்த மேட்ச் ஆரம்பித்து பார்த்தா பசங்கள்லாம் அங்கேருந்து எதிர்மறையிலேருந்து பால் போட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு பாலையும் 4 6ன்னு அடிச்சுட்டே இருந்தார். பயங்கர சுவாரஸ்யமாக இருந்து யாரையும் ஃபோட்டோ எடுக்காதுங்க, கேமரா எடுக்காங்கன்னு சொல்லி அந்த பவுன்சரில் வந்து சேர்த்துட்டாங்க. அதையும் தாண்டி தான் இந்த இது எடுத்தது. பயங்கரமாக விளையாடுறாங்க. ஒரு ஃபுட்பாலில் ஒரு பெரிய பிளேயர் நம்ம பழைய இதில் பார்த்துருக்கோம். ஆனால் கிரிக்கெட்டில் ஒரு மிகப்பிரியமான ஒரு பிளேயராக இருக்கிறார். ஒவ்வொரு பாலையும் டோனி ஸ்டைலில் பயங்கரமாக அடிக்கிறாரு. கடைசி வரைக்கும் அந்த பசங்க அந்த பாலை கேட்ச் பிடிச்சாங்களா, ஒரு 1000 ருபீஸ் கொடுத்தாரு தான் சர்ப்ரைஸாகவே இருந்துக்கிட்டே இருந்து பாலை மாற்றி மாற்றி போட்டு பார்த்தாங்க. மறுமுனையில் இயக்குனரும் பால் போட்டார், ப்ரொடியூசரும் அந்த பாலை போட்டு பார்த்தாரு. ஆனால் ஏகி பாபு அவர்களை வந்து விக்கெட் எடுக்கவே முடியல. கடைசி வரைக்கும் அந்த கேட்ச் பிடிக்கவே முடியல. எல்லா கேட்சுமே மிஸ் ஆகி போய் பால் 6 4ன்னு அடித்து பயங்கரமாக விளையாடிட்டு இருந்தார். எல்லோரும் அந்த விளையாட்டை பார்த்து மெய் மறந்து ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து பயங்கரமான ஒரு மேட்சுங்க. இந்த மேட்ச்சில் கடைசியில் பார்த்திங்கன்னா யார் அந்த ஒரு பாலை கேட்ச் பிடிப்பாங்க, அந்த ஒரு போட்டி வந்து விறுவிறுப்பாக இருந்தது. எல்லாருமே சுற்றி நிற்கிறவங்க எல்லாருமே அந்த கேட்சை பிடிக்கிறதுக்கு ஆர்வமாயிட்டாங்க. ஆனால் யார் கையிலையும் அந்த பால் கிடைக்காம அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலாக பயங்கரமாக விளையாடினார் ஏகி பாபு. பயங்கரமான ஒரு மேட்ச்சு. ஒரு கட்டத்தில் அந்த பாலை வந்து பிடிக்க முடியாமல் எல்லாருமே திணறும்போது தான் ஒரே ஒரு பையன் மட்டும் அந்த கேட்சை பிடிக்கலான்னு இருக்கும்போது அந்த கேட்ச் அங்கேருந்து மிஸ் ஆகிடுச்சு. அந்த பையனை ரொம்ப பாராட்டி திரும்ப ட்ரை பண்ண சொன்னார். கடைசியில் அந்த மேட்ச்சு பயங்கரமாக யார் கேட்ச் பிடிப்பாங்கிற ஒரு இதில் போய்கிட்டே இருந்தது. பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டு இருந்துங்க மேட்ச்சு. யாருமே அந்த கேட்சை அவர் வந்து பிடிக்க முடியாத ஒரு மாதிரி விளையாடிக்கிட்டு இருந்தார். அடித்தா 6 இல்லைன்னா 4 அந்த மாதிரி பயங்கரமான ஒரு பிளேயராக அங்கே எல்லாருக்கும் பயங்கர பிரமிப்பாக இருந்தது ஏகி பாபை பார்த்து. பல பேர் பால் போட்டு அவரை எப்படியாவது மடக்கிடலான்னு பார்த்தாங்க. அந்த பால் கடைசியில் யார் பிடிச்சாங்கிறதாங்க சர்ப்ரைஸு. இந்த மேட்சை பாருங்கள். அந்த பால் பிடிக்கிறவனுக்கு ஏகி பாபு வந்து 1000 ருபீஸ் கொடுத்து அவனை பாராட்டினார். பார்த்துக்கிட்டே இருங்க. இதில் வந்து ஒருத்தர் வந்து அந்த பாலை பிடிக்கிறது வந்து மிக சாமர்த்தியமாக ப்ரொடியூசர் பால் போடுறாரு. அந்த பாலையும் அவர் எதிர்கொள்கிறாரு. யார் போட்டாலும் அந்த பாலை வந்து யாருமே வந்து கேட்ச் பிடிக்க முடியலை. ஏன்னா எல்லாமே கிரவுண்டை தாண்டி அந்த பக்கம் இந்த பக்கம் போகிறது மாதிரி இருக்குது. யாருமே பிடிக்கிறது மாதிரி எந்த பாலுமே வரலை. ஒரு கட்டத்தில் எல்லோரும் பால் போட்டு எல்லோரும் அப்படியே சோர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறமா திரும்ப அந்த பசங்கள்லாம் வாங்கி அந்த பால் போட ஆரம்பித்து அந்த பால் விளையாட்டு வந்து கலகலப்பாக இருந்தது.